Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்பெஷல் வீடியோ. கண்டிப்பாக நீங்கள் ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிளான ட்ரேடராக ஆவீங்கன்றதுல சிறிதளவு கூட மாற்றமே கிடையாது. எப்படி ஒரு சைக்காலஜியாக பில்ட் பண்ணணும் விஷயம் ஃபஸ்ட் என்னென்னா, ரிசர்ச் பண்ணி உடனே ட்ரேட் பண்ணுறது. பிரெயின் பாயிண்ட்ஸ் ரொம்ப கம்மியாக தான் யூஸ் ஆகும், ரொம்ப வெல் ஃபிட்டட் என்ட்ரியாக இருக்கும். ஒவ்வொரு காலமாக நான் ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரெண்டுத்தையும் ஹேண்ட் பை ஹேண்ட் நீங்கள் ப்ராப்பராக ஸ்டேபிள் பண்ணுறீங்களோ அப்போ திட்ட நம்மளுக்கு 1 இயருக்கான டேட்டா இதில் இருக்க போகுது. ட்ரேடிங்கில் நீங்கள் சக்ஸஸ் ஆகணும்னா காம்பவுண்டிங் கண்டிப்பாக பண்ணணும். ப்ராசஸை கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ண போகிறீங்க. 3 lakhs போட்டு 30 lakhs எடுக்கிறீங்கன்னா நீங்களே இதோடைய பர்சன்டேஜ் என்னென்னு திங்க் பண்ணிக்கோங்க. 10,000 போட்டு 15,000 எடுக்கிறது, 7,000 எடுக்கிறது, 5,000 எடுக்கிறது நடக்கலாம். நான் நடக்காதுன்னு சொல்லலை, பண்ண முடியாதுன்னு சொல்லலை. என்னுடைய ட்ரேடிங் ஷீட்டில் பிளான் எக்ஸாக்டாக இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன்னு அந்த பிளானை நான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். எல்லாமே 100% இருக்குன்னா ஒன்றுமே இல்லை, நான் ஒரு ட்ரேட் கூட லூஸ் பண்ணல. 2,17,760 நம்ம ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராஃபிட்டை நம்ம பர்சன்டேஜாக பார்க்குறப்போ வி மேட் 64%. இதுதான் ஃபஸ்ட்டு சைக்காலஜியை பில்ட் பண்ணுறது ட்ரேடிங்கில். நான் சொல்லிக் கொடுக்குறது இட்ஸ் பியூர்லி சயின்ஸ். இதில் சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ், இண்டிகேட்டர்ஸ், நோ எக்ஸ்டர்னல் சாஃப்ட்வேர்ஸ், நோ பேட்டர்ன்ஸ், நோ எஸ்எம்சி, நோ ஐசிடி, இது எதுவுமே இருக்காது. இட்ஸ் பியூர்லி சயின்சஸ். ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். எந்த அளவுக்கு ட்ரேடிங்கை ரொம்ப சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ப்ராஃபிட் பண்ணலாம். எந்த அளவுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறீங்களோ உங்களால் ப்ராஃபிட்டே பண்ண முடியாது. எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எக்ஸல் நீடட்னு சொல்லிட்டு, ஸோ தட் உங்களுக்கு இந்த சைக்காலஜி அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பில்டிங் எக்ஸல் உங்களுக்கு நான் கொடுப்பேன். ஹாய் காய்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இது ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்பெஷல் வீடியோ. இந்த வீடியோஸில் இருக்கிற டீட்டெயில்ஸை நீங்கள் ஜஸ்ட்டு ஃபாலோ பண்ணால் போதும், இல்லைனா உங்களுடைய ட்ரேடிங் பிளான் கூட நீங்கள் இதை மெர்ஜ் பண்ணிட்டால் போதும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிளான ட்ரேடராக ஆவீங்கன்றதுல சிறிதளவு கூட மாற்றமே கிடையாது. ரைட், அப்படி நீங்கள் என்ன பிரதர் சொல்ல போகிறீங்கன்னா, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது தான் என்னுடைய ட்ரேடிங் ஷீட். என்னுடைய ட்ரேடிங் ஷீட் ப்ளஸ் எப்படி ஒரு சைக்காலஜியை பில்ட் பண்ணணும். சைக்காலஜியை பில்ட் பண்ணணும்னா நீங்கள் கண்டிப்பாக ஏதோ ஒரு ட்ராக்கர் வச்சுருக்கணும். அந்த ட்ராக்கர் வச்சுருந்தால் மட்டுமே உங்களுடைய சைக்காலஜியை நீங்கள் பில்ட் பண்ண முடியும். ஸோ அந்த ட்ராக்கர் நான் ரொம்ப வருஷமாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு நான் அந்த ட்ராக்கர் எப்படி இருக்கும்ன்றத இந்த ஜூலை 1st வீக்லேருந்து ஜூலை 5th வரைக்கும் நான் அந்த ட்ராக்கரை எப்படி மெயின்டைன் பண்ணுறேன்ற விஷயங்களை நான் உங்களுக்கு கிளியராக காட்டுறப்போ உங்களுக்கு சில இன்ஃபர்மேஷன்ஸ் அதிலிருந்து கிடைக்கும். அதை வச்சு சைக்காலஜியை நான் எப்படி பில்ட் பண்ணுறேன்றதை சொல்கிறேன். அந்த இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகே, வித்தவுட் வேஸ்டிங் டைம் நம்ம என்னுடைய ட்ரேடிங் ஷீட்டை ஓப்பன் பண்ணுறேன். அதை பற்றின டிஸ்கஷனை நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது தான் என்னுடைய ட்ரேடிங் ஷீட். நான் எடுக்கிற எல்லா ட்ரேட்ஸும், எடுக்க போகிற எல்லா ட்ரேட்ஸும் எல்லாமே டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன் இதில் தான் நான் மெயின்டைன் பண்ணுவேன். ஸோ நான் ட்ரேட் அனாலிசிஸ்க்குன்னு சொல்லிட்டு நான் செப்பரேட்டான டேப்ஸ் வச்சுருப்பேன். இப்போ நெக்ஸ்ட் வீக் நான் ட்ரேட் பண்ண போகிறேன்னா அந்த வீக்ஸ்க்கு என்னென்ன ஸ்டாக்ஸு, என்னென்ன பேர்ஸ்லாம் நல்லா இருக்குது, ட்ரெண்டிங்காக இருக்கோ அதெல்லாம் நான் ஆல்ரெடி ஃபைன் பண்ணி வச்சுடுவேன் சாட்டர்டே ஆர் சண்டே. ஸோ நம்மளுடைய எக்ஸிக்யூஷன்ஸ் மட்டும்தான் மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் இருக்கும். ஸோ தெர் இஸ் நோ அனாலிசிஸ் இன் பிட்வீன் மண்டே அண்ட் ஃப்ரைடே. த அனாலிசிஸ் வில் டன் ஒன்லி ஆன் சாட்டர்டே அண்ட் சண்டே. ஃபஸ்ட்டு நமக்கு ட்ரேடிங்கில் இருக்கிற சில நெகட்டிவான விஷயங்களை நம்ம ரிமூவ் பண்ணிடணும். நெகட்டிவான விஷயம் ஃபஸ்ட் என்னென்னா, ரிசர்ச் பண்ணி உடனே ட்ரேட் பண்ணுறது. நீங்கள் ஃபஸ்ட்டே ரிசர்ச் பண்ணி வச்சுட்டு உங்களுடைய என்ட்ரிக்கு நீங்கள் வெயிட் பண்ணிவிட்டு அந்த என்ட்ரிக்கு வரப்போ உங்களுடைய பிரெயின் பாயிண்ட்ஸ் ரொம்ப கம்மியாக தான் யூஸ் ஆகும். ஒன்லி நீங்கள் என்ட்ரி மட்டும் தான் எடுக்க போகிறீங்க. என்ட்ரியுமே நான் சொல்லிக் கொடுக்குற என்ட்ரி ரொம்ப ஈஸியாக இருக்கும். சைக்காலஜிக்கலாக ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டாக ரொம்ப வெல் ஃபிட்டட் என்ட்ரியாக இருக்கும். ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, எப்போவுமே நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு 2 days 3 daysக்கு முன்னாடி எப்போ உங்களுக்கு ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட், எப்போ உங்களுக்கு ஏரியா ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இடத்துல வரும்ன்றது உங்களுக்கு தெரியணும். தெரிகிறப்போ நீங்கள் போய் எக்ஸிக்யூஷன் தான் பண்ண போகிறீங்க. ஸோ நான் அனாலிசிஸ் பண்ணி வச்சுட்டேன் நெக்ஸ்ட் வீக்கு. அதை வச்சு நான் என்னுடைய ட்ரேடை அந்த வீக்குக்கு நான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். ஸோ இப்போது நம்ம டேரெக்டாக என்னுடைய கேல்குலேஷன் பேஜஸ் போயிடலாம். இதுதான் என்னுடைய கேல்குலேஷன்ஸ். ஒவ்வொரு காலமாக நான் ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை வச்சு நான் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கேன் என்னுடைய சைக்காலஜியில், நான் எப்படி என்னுடைய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ஹேண்டில் பண்ணுறேன். இது நீங்கள் எப்போ ரெண்டுத்தையும் ஹேண்ட் பை ஹேண்ட் நீங்கள் ப்ராப்பராக ஸ்டேபிள் பண்ணுறீங்களோ அப்போ டெஃபினட்டாக ஒரு கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக உங்களால் ஈஸியாக டெஃபினட்டாக கண்டிப்பாக மாற முடியும். லெட்ஸ் அஸ்யூம் ஆகஸ்ட் மாதத்துலேருந்து ஜூலை மாதம் திட்ட நம்மளுக்கு 1 இயருக்கான டேட்டா இதில் இருக்க போகுதுன்றத நான் டிசைட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் டேட்டாவை. டேட்டாவை ப்ரிப்பேர் பண்ணுறப்போ நான் இனிஷியல் அமௌண்ட்டாக நான் ஒரு 3 lakhs இன்வெஸ்ட் பண்ணுறேன்.
அந்த 3 lakhs ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் நான் வந்து எவ்ரிடே நான் 1% பண்ணுறேன்னா சிம்பிள். நம்மளுடைய கேபிட்டல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 60,000 ஆஃப் ப்ராஃபிட் ஆகிருக்கும். ஸோ 3 lakhsன்றது நம்மளுடைய கேபிட்டல். அதில் 0.1% 3,000 நான் ஒரு நாளைக்கு 1% பண்ணலாம் 3,000. அப்போது 20 ட்ரேடிங் டேஸ் இருக்குது. அப்போ 20 ட்ரேடிங் டேஸ் 20 into 3,000 பார்த்திங்கன்னா 60,000 rupees. ஸோ அதுதான் என்னுடைய மந்த்லி ப்ராஃபிட்டாக இருக்கும். ரைட். அப்போது நம்ம மந்த்லி 60,000 பண்ணோன்னா 3 lakhs வச்சு அதுவே 20%. ஸோ என்னுடைய பேசிக்கான இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஷீட் நான் சிம்பிளாக என்ன சொல்ல வருதுன்னா ஒன்லி 1% நம்ம எய்தர் ப்ராஃபிட் ஆர் லாஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான். பிகினிங் ஸ்டேஜில் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் போக போக எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆகிறப்போ உங்களுடைய பர்சன்டேஜ் டிஃபர்ஸ் ஆகும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ரைட். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 30,000 வச்சு நான் அந்த மந்த்து பண்ணி முடிக்கிறப்போ என்கிட்ட சக்ஸஸ்ஃபுல்லாக நான் வெறும் 1% மட்டும் நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சேன்னா எனக்கு நெக்ஸ்ட்டு மந்த்து என்கிட்ட 3,60,000 இருக்கும். இப்போ 3,60,000ல் என்னுடைய 1% அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 3,600 rupees. அப்போ நான் எடுக்கிற ஒவ்வொரு ட்ரேடுக்குமே நான் 1% ரிஸ்க் எடுக்கிறேன்னா அப்போ என்னுடைய ரிஸ்க் வந்து எவ்வளோனா 3,600 rupees. ஸோ இதேமாரி நான் ஒவ்வொரு நாளும் 3,600 rupees ரிஸ்க் எடுத்து இன்கேஸ் நான் மேக்கிங் 1% ப்ராஃபிட் நான் பண்ணுறேன்னா ஒரு நாளைக்கு, ஸோ அந்த மந்த் மட்டுமே எனக்கு 72,000. ஸோ இப்போ என்னுடைய கேபிட்டல் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 lakhsலேருந்து திட்டத்திட்ட 4,32,000 கன்வெர்ட் ஆகிருக்கும். நான் இதில் போடுற எந்த காசுமே விட்ராவல் பண்ணல. நான் அப்படியே வந்து காம்பவுண்டிங் மட்டும்தான் பண்ணுற மணியை. ட்ரேடிங்கில் நீங்கள் சக்ஸஸ் ஆகணும்னா காம்பவுண்டிங் கண்டிப்பாக பண்ணணும். ரைட். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3rd மந்தில் ஸ்டார்டிங் அப்போவே உங்களுக்கு 4,32,000 இருக்குது. இப்போ நீங்கள் அதில் 1% ரிஸ்க்னு எவ்வளோ வரப்போகுதுன்னா 4,320. இதுதான் உங்களுடைய 1% ரிஸ்க். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரே ஒரு ப்ராசஸ் தான் பண்ணுறோம். 1% ரிஸ்க் இந்த வருஷம் ஃபுல்லாக எடுக்க போகிறோம். அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிடுங்க. ஸோ இப்போது நீங்கள் ரிஸ்க் அமௌண்ட் வந்து 4,320 அப்படின்றப்போ நீங்கள் இந்த மாதம் 1% ப்ராஃபிட் பண்ணியிருந்தீங்கன்னா எவ்வளோ பண்ணியிருப்பீங்கன்னா திட்டத்திட்ட 86,400 rupees. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மந்த்லி உங்களுடைய கேபிட்டலும் ஏறும். வெறும் நீங்கள் 1% தான் பண்ண போகிறீங்க. ஒரு ப்ராசஸை கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ண போகிறீங்க. அந்த ப்ராசஸை டிசிப்ளினாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடித்தாலே 1 மந்த்துக்கு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடித்தாலே திட்டத்திட்ட அட் த எண்ட் ஆஃப் 1 year உங்ககிட்ட 26 lakhs இருக்கும். அப்போது நீங்கள் ஸ்டார்ட் பண்ண அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 3 lakhs. ஆனால் என் பண்ணுற அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 26 lakhs. ரைட். அப்போது 26 lakhs நீங்கள் வந்து அந்த பர்டிகுலர் மந்த்தையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறப்போ அந்த மந்த் மட்டுமே நீங்கள் பண்ணுற ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா 5,34,966. இந்த 5 lakhs நீங்கள் வந்து இந்த 26 lakhs கூட ஆட் பண்ணுறப்போ திட்ட நீங்கள் 30 lakhs ப்ராஃபிட் பண்ணியிருக்கீங்க. எவ்வளோ பர்சன்டேஜ் பாருங்கள். 3 lakhs போட்டு 30 lakhs எடுக்கிறீங்கன்னா நீங்களே இதோடைய பர்சன்டேஜ் என்னென்னு திங்க் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம எங்கேயுமே நம்மளுடைய ரிஸ்க்கை இன்க்ரீஸ் பண்ண போகிறது கிடையாது. நம்மளுடைய ரிஸ்க் எப்போவுமே 1%. நம்மளுடைய ரிஸ்க் அமௌண்ட் வந்து நம்மளுடைய கேபிட்டலேருந்து மாறுது, அவ்வளோதான். ஸோ நான் 3 lakhs வச்சுருந்தப்போ 3,000 ரிஸ்க் எடுத்தேன். 3,60,000 வச்சுருந்தப்போ 3,600 ரிஸ்க் எடுத்தேன். 4,32,000 வச்சுருந்தப்போ நான் 4,320 எடுத்தேன். அதேமாரி நான் 26 lakhs வச்சுட்டு இருக்கப்போ அப்போ என்னுடைய ரிஸ்க் அமௌண்ட் வந்து என்னவாக இருக்குன்னா 26,000 இருக்கும். 26 lakhsல 1% 26,000. ரைட். அப்போது நம்ம வெறும் 1% தான் நம்ம ரிஸ்க் எடுக்கிறோம். அந்த ரிஸ்க் எடுத்து நம்ம கண்டினியூஸாக பண்ணிட்டு வந்தாலே ஒரு ஓவர் த பீரியட் ஆஃப் டைம், நான் சொல்கிறது 1 year. மினிமம் ட்ரேடிங் வந்து நீங்கள் கற்றுக்கிட்டாலுமே வந்து இட் டேக் சம் டைம் டு டூ எவ்ரிதிங். ஒரே நாள்லேயே நான் 10% எடுத்துகிட்டு அடுத்து நான் வந்து காலி பண்ணிட்டேன் என் அக்கௌண்ட்டை அடுத்த நாள் அப்படின்றது வேஸ்ட்டு. அது மட்டும் இல்லாமல் எப்பவுமே இதை ஒரு பிஸ்னஸாக பாருங்கள். நீங்கள் எதிர்பார்க்குற விஷயத்தை வந்து கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் எடுக்கிற ட்ரேடில் ஃபோக்கஸ் பண்ணாலே உங்களுக்கான ரிசல்ட் வந்து ரொம்ப மேக்ஸிமைஸ்டாக கிடைக்கும். அதுதான் வந்து ட்ரேடிங்ன்றது எல்லாருமே இப்போ கேம்பிளிங் மாதிரி பண்ணுறீங்க. 10,000 போட்டு 15,000 எடுக்கிறது, 7,000 எடுக்கிறது, 5,000 எடுக்கிறது நடக்கலாம். நான் நடக்காதுன்னு சொல்லலை, பண்ண முடியாதுன்னு சொல்லலை. ஸோ இது நடக்கலாம். பட் நம்ம ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோன்னா
அதில் இருக்க எல்லா இன்சைட்ஸும் பார்க்கணும். ஏ அண்ட் இசட்டை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்போது இப்போ இதே ஒரு நீங்கள் ஏதோ ஒரு ஷாப்போ இல்லை ஏதோ ஒரு ரீட்டைல் ஷாப்போ வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு ஃபிக்ஸ்ட் அமௌண்ட்டு கூட வராது. ஓகேங்களா? ஒரு 5 lakhs இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ஷாப் திறந்துருப்பீங்க. நீங்கள் உங்களோட எதிர்பார்ப்புங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 5,000 பண்ணால் போதும். அப்படி தான் எதிர்பார்ப்பு இருக்கும். அது சில டைம்ஸ் 10,000 வரலாம் பேஸ்ட் அப்பான் த கஸ்டமர்ஸ். சம்டைம்ஸ் வந்து கடை மூடியே இருக்கலாம் பந்துனால, அன்றைக்கி ப்ராஃபிட் வராது. பட் இந்த பர்டிகுலர் ட்ரேடிங் பிஸ்னஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்ரிடே நீங்கள் உங்களுடைய ரிஸ்க் என்னன்னு ஃபைன் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் உங்களுடைய ப்ராஃபிட்டாக இருக்கும், மினிமம் ப்ராஃபிட்டாக இருக்கும். நம்மளுடைய ட்ரேடிங் இன்ஸ்டியூட்டில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நான் சொல்லிக் கொடுக்குறது மினிமம் 1% தான் நீங்கள் பண்ணணும். அதுதான் நான் சொல்லிக் கொடுக்குறேன், அதை தான் நான் டீச் பண்ணுறேன். பட் ஆனால் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுறது எல்லாமே ரொம்ப அதிகமான பர்சன்டேஜ். அதை வந்து நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி க்ரியேட் பண்ணி அதே ஸ்டூடெண்ட்ஸை வச்சு நான் பேச வச்சு உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி க்ரியேட் பண்ணி கொடுக்குறேன். அதை நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கு இதோடைய ரியாலிட்டி உங்களுக்கு புரிய வரும். ஸோ ரைட். ஸோ இப்போ இன்னும் டெப்த்தாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போது நம்மளுடைய இந்த வருஷத்தோட பிளானை வந்து நம்ம பார்த்துட்டோம். இதுதான் நம்ம பிளான். இப்போ பிளான் ரெடி. அந்த பிளானை நம்ம டிசிப்ளினாக எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். என்னுடைய ட்ரேடிங் ஷீட்டில் பிளான் எக்ஸாக்டாக இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன்னு அந்த பிளானை நான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். அதுக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ஸோ இப்போது நான் உங்களுக்கு ரியல் டைம் டேட்டா காட்டுறேன். நான் எக்ஸிக்யூட் பண்ண ரிசல்ட் காட்டுறேன். ஸோ ஜூலை 1st வீக், ஜூலை 2nd வீக், ஜூலை 3rd வீக், ஜூலை 4th வீக், ஜூலை 5th வீக், இது எல்லாமே வந்து நான் ட்ரேட் பண்ண டேஸ். இது இந்த பர்டிகுலர் வீக்கில் இருக்க எல்லா ட்ரேடோடைய ஈச் அண்ட் எவ்ரி இன்ஃபர்மேஷன் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் கிளியராக இருக்குது. வாட்ஸ்அப் குரூப் வந்து இட்ஸ் ஜஸ்ட் அ காமன் குரூப். யார் வேணாலும் சேர்ந்து நீங்கள் என்ன வேணால் கேள்வி கேட்கலாம் ட்ரேடிங் ரிலேட்டடாக. அதுக்கான ஆன்சர் வந்து உங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான ஆன்சர்ஸ் கிடைக்கும். ரைட். வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். உங்களோட ட்ரேடிங்கில் நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைங்க. வீக்லி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு எல்லா வீக்ஸ்க்குமே நான் எடுத்து யூடியூப்லேயும் வச்சுருக்கேன், உங்களுக்கு இன்ஸ்டாகிராம்லேயும் போட்டிருக்கேன். நீங்கள் இங்கே நான் கொடுக்குற டேட்டாஸ் வந்து ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு சொல்லிவிட்டு நீங்கள் அந்த வீடியோவை கூட கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் வீக்லியில் என்ன ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பண்ணுறனோ அந்த டேட்டாஸ் நம்பர்ஸ் தான் இங்கே இருக்கும். ஓகேங்களா? இப்போது நம்ம என்னென்ன காலம்ஸ் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நான் செலக்ட் பண்ணுற மந்த்து. இது வந்து உங்களுடைய விருப்பம். நீங்கள் மந்த்லிக்கு பார்க்குறதுனாலும் பார்க்கலாம், இல்லைனா வீக்குக்கு நீங்கள் வந்து உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அ காலம். நீங்கள் மந்த் ஆர் வீக்கில் பார்க்க போகிறீங்க உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ். ஓகே. இது டோட்டல் நம்பர் ஆஃப் ட்ரேடிங் டேஸ். நார்மலாகவே வந்து எத்தனை நாள் ட்ரேடிங் டேஸ் அந்த பர்டிகுலர் வீக்கில் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா சில டைம்ஸ் வந்து கவர்மெண்ட் ஹாலிடேஸ்லாம் வரும். அப்போ நம்மளுடைய ட்ரேடிங் டேஸ் வந்து கம்மியாகும். ரைட். ஸோ இது நம்பர் ஆஃப் ட்ரேடிங் டேஸ் டேக்கன். நம்ம இப்போ ஒரு 5 நாள் ட்ரேடிங் டேஸ் இருக்குது அப்படின்றப்ப, பட் நமக்கு வந்து 4 நாள் தான் நமக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்குது மார்க்கெட்டு. 4 நாள் தான் நம்மளால் ஏரியா ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. 4 நாள் தான் ட்ரெண்டிங்காக இருக்குது மார்க்கெட்டுன்றதை நம்ம ஃபைன் பண்ணுறப்போ அந்த 4 நாள் தான் ட்ரேட் பண்ண போகிறோம். எல்லா நாளும் ட்ரேட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ரைட். அடுத்து ஸோ அந்த 4 நாளில் நீங்கள் எவ்வளோ நாள் ப்ராஃபிட்டபுளாக இருந்திருக்கீங்க? இப்போ 4 நாள் ட்ரேட் பண்ணியிருக்கீங்க, அதில் 3 நாள் ப்ராஃபிட்டாக இருந்தீங்கன்னா அந்த 3 நாள் இங்கே வரும். ரைட். இப்போது அடுத்து எத்தனை நாள் லாஸ் மேக் பண்ணிக்கிறேன்ற டீட்டெயில்ஸ் வந்து இந்த லாஸ் காலமில் கொடுக்க போகிறீங்க. அண்டு ஓவராலாக நீங்கள் எத்தனை நாள் ப்ராஃபிட்டாக இருந்திருக்கீங்கன்றது வந்து அந்த வீக்கில்ன்றது உங்களுக்கு இங்கே கிளியராக வந்துடும். ரைட். இப்போ வின் பர்சன்டேஜ்னால் ஒன்றுமே இல்லை. ஒரு ட்ரேட் எடுத்துகிட்டு அந்த ஒரு ட்ரேட் வின் பண்ணிங்கன்னா 100%. அப்போ 10 ட்ரேட் எடுத்துகிட்டு 10 ட்ரேட் வின் பண்ணிங்கன்னா 100%. இது எல்லாமே ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். ஸோ நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் டிவைடட் பை தி நம்பர் ஆஃப் லாஸஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு வின் பர்சன்டேஜ் வந்து வந்துடும். ஸோ இதில் எல்லாமே 100% இருக்குன்னா ஒன்றுமே இல்லை. நான் ஒரு ட்ரேட் கூட லூஸ் பண்ணல. இப்போ பார்க்குறப்போ கேட்குறப்பெல்லாம் சிரிப்பாக தான் இருக்கும். நீங்கள் இன்ஸ்டாகிராம் குரூப்போ இல்லை நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்லேயோ ஜாயின் பண்ணிங்கன்னா நான் ரியல் ட்ரேட்ஸ், லைவ் ட்ரேட்ஸ் போயிட்டு அந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு நான் ட்ரேட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டீட்டெயில் அங்கே நான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் என்ன ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு 1 or 2 months நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா இதோடைய ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு நான் ஏன் போட்டிருக்கேன்னு தெரியும். ஏன்னா எல்லா ட்ரேட்டுமே நான் ப்ராஃபிட் தான் பண்ணியிருக்கேன். ரைட். இப்போ லாஸ் பர்சன்டேஜ் எனக்கு இல்லை. நெட் மந்த்து நான் சொல்கிறத விட நான் எப்போவுமே வந்து நெட் வீக்லி தான் பார்ப்பேன். ஏன்னா எனக்கு மந்த்துக்காக நான் ட்ரேட் பண்ண மாட்டேன். எப்பவுமே வீக்லி தான் பார்ப்பேன். ஏன்னா வீக்லியில் இப்போது சின்ன டைம் ஃப்ரேம் சேஞ்ச் ஆச்சுன்னா அது அப்படியே அடுத்தடுத்த டைம் ஃப்ரேம்ஸ் சேஞ்ச் ஆகும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மந்த்லி பர்ஃபார்மன்ஸ் பார்க்குறத விட ஒரு வீக்லி பர்ஃபார்மன்ஸ் பார்க்குறது ரொம்ப பெட்டர். ஸோ தட் நம்ம இந்த வீக் நல்லா பண்ணலன்னா நெக்ஸ்ட் வீக் நல்லா பண்ணலாம். ரைட். அதுக்காக ஸோ இந்த ப்ராஃபிட் அமௌண்ட்ன்றது நான் ஒவ்வொரு வீக்கும் எவ்வளோ ப்ராஃபிட் எடுத்திருக்கேன்றதோடைய டீட்டெயில்ஸ் இங்கே இருக்கும்.
இந்த பர்டிகுலர் டீட்டெயில்ஸோடைய வீடியோஸுமே வந்து என்னுடைய இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப்பில் இருக்குது. நான் தம்ப்நெயில்ஸ் போடுறேன், பார்த்துட்டு நீங்கள் வீடியோ பார்க்கணுன்னாலும் ரொம்ப டீட்டெயிலாக போய் பாருங்கள் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு. ரைட், ப்ராஃபிட் அமௌண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. கேபிட்டல் ஃபார் த வீக், நான் ஒவ்வொரு வாரமும் என்னுடைய கேபிட்டல் டிஃபர் ஆகும். ஏன்னா சம்டைம்ஸ் எனக்கு ஒரு 50,000 தேவைப்படும், நான் விட்ராவல் பண்ணேன். ஸோ நான் ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் என்னுடைய அந்த வீக்குக்கு ஸ்டார்டிங் கேபிட்டல் என்னன்றது என் வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டுட்டு தான் நான் ட்ரேடே பண்ணுவேன். ரைட், ஓகே. லாஸ் அமௌண்ட், நம்ம எவ்வளோ லாஸஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ லாஸ் அமௌண்ட் மேக் பண்ணியிருக்கோன்ற டீட்டெயில்ஸ் இந்த காலமில் இருக்கும். ட்ரேட் சார்ஜஸ், நம்ம எவ்வளோ சார்ஜஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அந்த வீக்கில் அப்படின்றது இருக்கும். நெட் ப்ராஃபிட் அமௌண்ட் இன்க்ளூடிங் சார்ஜஸ், இது வந்து டோட்டலாக உங்களுக்கு சார்ஜஸ் ப்ளஸ் உங்களுடைய ப்ராஃபிட் சேர்ந்து வரும். ஓகேங்களா, இது அதேமாரி வெறும் ப்ராஃபிட்ஸ் மட்டும் உள்ள டீட்டெயில்ஸ். இது சார்ஜஸ் இல்லாத ப்ராஃபிட் நம்ம பண்ணியிருக்கோம்ல, அந்த ப்ராஃபிட் பண்ண பர்சன்டேஜ். இந்த பர்சன்டேஜ் எப்படி கால்குலேட் ஆகும்னா, நம்ம அந்த கேபிட்டல் ஃபார் த வீக் நம்ம என்ன இன்வெஸ்ட் பண்ணமோ அதுலேருந்து நம்ம எவ்வளோ பர்சன்டேஜ் ப்ராஃபிட் பண்ணியிருக்கோன்ற நம்மளுக்கு பர்சன்டேஜ் நம்மளுக்கு இங்கே ஷோ ஆகும். ரைட், அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் சார்ஜஸ் வந்து மேக் பண்ணிக்கிறீங்க அந்த வீக்குக்குன்ற டீட்டெயிலுமே நம்மளுக்கு இங்கே வரும். இட் பேஸ்ட் அப் அந்த கேபிட்டல் யூ ஹேவ் இன்வெஸ்டட் ஃபார் தட் வீக். ஓகே, அப்புறம் உங்களுடைய டோட்டலாக சார்ஜஸ் ப்ளஸ் உங்களுடைய ப்ராஃபிட், டோட்டலாக நீங்கள் அந்த கேபிட்டல்லேருந்து எவ்வளோ பர்சன்டேஜ் ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்கீங்க இன்க்ளூடிங் சார்ஜஸ்ன்றது தான் இந்த காலமில் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ ஜூலை ஃபஸ்ட் வீக்கில் பார்க்குறப்போ 5 நாள் ட்ரேடிங் டேஸ் இருந்துச்சு. அதில் 5 நாளில் நான் ட்ரேட் பண்ணேன், 5 நாளில் ப்ராஃபிட் பண்ணேன். இதோடைய ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா 27,000. நான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வந்து 3,60,000. அப்போது திட்டத்திட்ட என்னுடைய ட்ரேட் சார்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா 4,500. ரைட், சார்ஜஸோடு சேர்த்து பார்க்குறப்போ 31,600 ருபீஸ். ஸோ அந்த மந்த் நான் வெறும் ப்ராஃபிட் பண்ணது 27,000, விச் இஸ் ஆல்மோஸ்ட் 7.53% நம்ம பண்ணியிருக்கோம். நம்மளுடைய கோல் என்னென்னா 1 டேக்கு 1%. பட் ஆனால் 5 டேஸில் நம்ம மேக் பண்ண அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 7.5%, which we are up by 2.53%. That is great, right? ஓகே, அப்போ டோட்டலாக நம்ம பண்ணது 8.78% அந்த வீக்கு. அந்த வீக்கில் நம்மளுடைய சார்ஜஸ் போக பண்ணது 7.53%. ஸோ என்னுடைய கேல்குலேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கேன், நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அதனால் நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்றதை ஒரு வாட்டி நீங்கள் மறுபடியும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் பேக் போயிட்டு மறுபடியும் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ரைட், ஓகே. இப்போ ஜூலை 2nd வீக்கு 5 டேஸ் ட்ரேடிங், அதுவும் 5 டேஸ் பண்ணியிருக்கேன். 5 டேஸ் ப்ராஃபிட். என்னுடைய ப்ராஃபிட் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 15,700 ருபீஸ். ஓகே, நான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வந்து 3,80,000. ரைட், நான் மேக் பண்ண சார்ஜஸ் வந்து 3,450 ருபீஸ். அண்ட் என்னுடைய நெட் ப்ராஃபிட் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 19,211 இன்க்ளூடிங் த சார்ஜஸ் தான் நாங்கள் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீக் நம்ம மேக் பண்ண ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா 4.15%. ரைட், என்ன ப்ரோ கம்மியாக பண்ணியிருக்கீங்க? எஸ், சம்டைம்ஸ் மார்க்கெட் வந்து நமக்கு என்ன கொடுக்குதோ அதை தான் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். கொடுக்கலன்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு ட்ரேட் அகேன்ஸ்டாக எடுக்கக்கூடாது, ட்ரெண்டுக்கோ ஏரியா ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டியோ இல்லாமல். ஸோ நான் வந்து காம்பன்சேட் பண்ணிட்டேன். இப்போ ஒன்றுமே இல்லை, எனக்கு இந்த வீக்கும் ஜாயின் பண்ணி பார்க்குறப்ப எனக்கு வந்து 10% வரணும். கரெக்ட், அப்போ 10 டேஸ் ட்ரேட் பண்ணியிருக்கேன். அப்போ ஏன்னா எனக்கு வரது 11.67%. இந்த இடத்துல தான் இப்போ நான் என் சைக்காலஜி கான்செப்ட்ஸை நான் உங்களுக்கு சொல்ல வரேன். நம்ம பிளான் ஸோ சிம்பிள். ஈச் டே நம்ம 1% ப்ராஃபிட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் வீக் நம்ம ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 7.5% பண்ணிட்டோம். அண்ட் செகண்ட் வீக் 4% தான் பண்ணுறோம். அப்படின்றதுனால நீங்கள் லோ ஆகிடக்கூடாது. பிகாஸ் நீங்கள் ஆல்ரெடி ஃபஸ்ட் வீக்லேயே 2.5% அப். நான் எப்போவுமே என்னுடைய பர்சன்டேஜ் அதிகமாக இருந்தால் நான் நெக்ஸ்ட் வீக்கு என்னுடைய ரிஸ்க்கை கம்மி பண்ணிப்பேன். திஸ் இஸ் ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் சைக்காலஜி. ஸோ இந்த மாதிரி நான் ரிஸ்க்கை கம்மி பண்ணுறப்போ அல்டிமேட்டாக என்னுடைய சைக்காலஜி ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் ட்ரேட் லாஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் ஆல்ரெடி 2.5% அப். அப்போ நான் இந்த வீக்குக்கு ஒன்லி 2.5% பண்ணால் போதும். ரைட், இதுதான் என்னுடைய பிளான். அப்படின்றப்போ என்னுடைய சைக்காலஜி நான் எப்படி பில்ட் பண்ணுறன்றது உங்களுக்கு இதுலேருந்து கிளியராக புரியும். ஒரு சைக்காலஜி பில்டிங்ன்றது சும்மா பண்ண முடியாது. கன்சிஸ்டண்ட்டாக ஒரு விஷயத்த பண்ணுறத நீங்கள் ட்ராக் பண்ணி அதை வந்து நீங்கள் நெக்ஸ்ட் வீக்குக்கு கொண்டுட்டு போகிறப்போ இப்போ இந்த வீக்கோடைய எனக்கு மினிமம் ப்ராஃபிட் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் ரிஸ்கையும் அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க, உங்களுடைய சைக்காலஜியும் ஸ்ட்ராங் ஆக்கிக்கிறீங்க. இப்போ சைக்காலஜி என்ன சொல்ல வரனா இன்னும் கிளியராக ஈச் வீக் எனக்கு 5% பண்ணணும், ஆனால் எனக்கு இந்த வீக் 2.5% பண்ணால் போதும் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு ட்ராக்கர் நம்மளுக்கு கிடச்சிருது. அப்படி கிடைக்கிறப்போ சைக்காலஜிக்கலாக ஸ்ட்ராங்காக 2% தானே, ஓகே. ஸோ ஒன்லி ஒரு 2 டேஸ் இல்லை 3 டேஸ் ட்ரேட் பண்ணால் போதும்.
அப்படின்ற ஒரு வியூ வந்து நம்மளுக்கு முன்னாடியே கிடச்சிடுது. ரைட், ஓகே. அதே மாதிரி நம்ம தேர்ட் வீக்குக்கு பார்க்குறோம். தேர்ட் வீக்கில் 5 ட்ரேடிங் டேஸ் இருக்குது. ஆனால் நான் 4 டேஸ் தான் ட்ரேட் பண்ணியிருக்கேன். ஏன் இந்த ஒரு நாள் ட்ரேட் எடுக்கலன்றதும் நான் வந்து இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பேன். அப்படி பண்ணுறப்போ நம்மளோட வின்னிங் பர்சன்டேஜ் எல்லாமே, ஏன்னா நம்ம ப்ராஃபிட் லாஸ் இன்னும் மேக் பண்ணல. ஸோ தேர்ட் வீக்குக்கான ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா 26,522. இதுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் அதே 3,80,000. ஸோ 4,100 rupees நமக்கு சார்ஜஸ் மட்டும் வந்துருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ we made nearly 7% profit for the July third week. 7%. We are up by 2% now. ரைட். ஸோ நம்ம இந்த சைக்காலஜியும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டையும் நம்ம ப்ராப்பராக ஹேண்டில் பண்ண ஆரம்பித்தா ட்ரேடிங்கில் நீங்கள் லாஸ் பண்ணுறதுக்கான ரீசனே இருக்காது, சுச்சுவேஷனும் வராது. ஸோ we made 7% ஃபார் தி ஜூலை தேர்ட் வீக். இப்போ டோட்டலாக ஆட் பண்ணி பாருங்கள் எவ்வளோ, 18%. பட் நமக்கு வந்து 15% இஸ் மோர் தென் எனஃப், ரைட்? ஏன்னா 3 வீக்ஸ் பண்ணுறப்போம், 5 3 சார் 15 days. 15 days ஒரு நாள் ட்ரேட் வேறு பண்ணல, ஓகே, லெட் இட் பி. அப்போ 15 days நம்ம ட்ரேட் பண்ணியிருந்தால் 15%. அப்போது நம்ம இங்கே 18.6%. அப்போ we are up by 3% now. சைக்காலஜி ஸ்ட்ராங்காக இருக்குது மறுபடியும். ஓகே, இப்போ மறுபடியும் வந்து நான் ஜூலை 4th வீக்கு பார்த்தீங்கன்னா 5 ட்ரேடிங் டேஸில் 3 days தான் நான் ட்ரேட் பண்ணேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா திட்ட 1,11,000 நான் ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். ரைட். ஸோ ஆனால் என்னுடைய கேபிட்டல் வந்து பார்த்திங்கன்னா 2,80,000. இதோட டீட்டெயில்ஸ் நான் வாட்ஸ்அப்பில் கொடுத்துருப்பேன். ஏன் இங்கே 2,80,000 அந்த வீக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே என்னுடைய கேபிட்டல் இதான்றது நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஓகே, செம்ம ட்ரேட் இது ரெண்டுமே. ஓகே, இதில் வந்து என்னுடைய சார்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா அதே 4,000. ஆனால் என்னுடைய ப்ராஃபிட் அமௌண்ட் பாருங்கள், திட்ட உங்களுக்கு 1,11,000 அப்படின்றப்போ ஐ மேட் நியர்லி 29% ஃபார் தட் வீக். ஓகே, ஒரு மாதத்துக்கே நம்ம 20% தான் பண்ண முடியும். 20 days 1% தான். பட் ஐ மேட் இன் சிங்கிள் வீக் ஐ மேட் 29%. ரைட். இந்த மாதிரி தான் நீங்கள் ட்ரேடிங்கில் சக்ஸஸ் ஆக முடியும். எல்லாமே வந்து ஓவர் நைட்டில் நடந்துடாது. இட் டேக்ஸ் சம் டைம். It's hard. Of course, talent without work is nothing. நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறப்போ நான் ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் பண்ணேன், ஸ்லோவாக தான் வந்தேன். பட் ஐ மேட் ஹியூஜ் ப்ராஃபிட். ஏன்னா எனக்கு மார்க்கெட் கொடுத்துச்சு, அவ்வளோதான். நான் அதே சேம் ரிஸ்க், எல்லாமே சேம் தான். பட் ஐம் கெட்டிங் மோர் ப்ராஃபிட் மீன்ஸ் ஐம் ஃபாலோயிங் ஒன் ப்ராசஸ். என்னுடைய ட்ரேடிங் பிளான் எனக்கு எப்படி ஃபாலோ பண்ணணும்னு தெரியும். ஒரு ட்ரெண்ட் எப்படி ஃபைன் பண்ணணும், ஏரியா ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி பார்க்கணும், என்ட்ரி கன்ஃபர்மேஷன் எப்படி இருக்கணும், எங்கே என்ட்ரி, எங்கே டார்கெட், எவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும், சைக்காலஜிக்கலாக எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கணுன்ற ஒரு 6 கேரக்டரிஸ்டிக்ஸ் உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சால் ட்ரேடிங் இஸ் ஸோ சிம்பிள் அண்ட் ஸோ ஈஸி. அவ்வளோதான். ரைட். ஜூலையோடைய லாஸ்ட் வீக் நம்ம பார்க்குறப்போ 5 ட்ரேடிங் டேஸ், அதில் நம்ம 4 days ட்ரேட் பண்ணியிருக்கோம். அதில் நம்ம ப்ராஃபிட் பண்ண அமௌண்ட் 37,000 rupees. 37,168 rupees நம்ம பண்ணியிருக்கோம். ரைட். ஆனால் கேபிட்டல் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான், 2,80,000. ஸோ இதில் திட்ட 40,000 இன்க்ளூடிங் சார்ஜஸ் மட்டுமே நம்மளுக்கு அரௌண்ட் 3,000 rupees வந்திருக்கு. ரைட். இந்த வீக் நம்ம பண்ணது 9.78%. ரைட். 5% தானே பண்ணணும், பட் வி மேட் 9.78%. ரைட். ஸோ இப்போ நான் டோட்டலாக நான் கேல்குலேட் பண்ணி பார்க்குறப்போ ஐ மேட் 57%. ஒரு நாளைக்கு 1% பண்ணால் 20%. 20 20 40 40 50 நியர்லி 3 times பண்ணியிருக்கோம். நம்ம 3 மாதத்துக்கு என்ன ப்ராஃபிட் தேவையோ அதை ஒரே மாதத்துலேயே பண்ணி முடிச்சிருக்கோம். ரைட். அப்போது இப்போ நான் வந்து ஆவரேஜாக ஒரு கேல்குலேஷன் பண்ணுறேன். இந்த கேல்குலேஷன் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஷோ ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு என்னுடைய கேபிட்டலை வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் போட்டு ஆவரேஜ் வேல்யூ எடுத்துக்கிறேன். 3,60,000 ப்ளஸ் அடுத்த வீக்குக்கு நான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் 3,80,000 ப்ளஸ் அடுத்த நெக்ஸ்ட் தேர்ட் வீக்குக்கு நான் யூஸ் பண்ணது சேம் அமௌண்ட் 3,80,000 ப்ளஸ் நெக்ஸ்ட் வீக் நான் யூட்டிலைஸ் பண்ணது 2,80,000 ப்ளஸ் 2,80,000 ஈக்குவல் டு டிவைடட் பை டோட்டலாக 5 வீக்ஸ் ட்ரேட் பண்ணியிருக்கேன். ஸோ டிவைடட் பை 5. ஸோ என்னுடைய கேபிட்டல் அமௌண்ட் ஃபார் திஸ் என்டையர் மந்த்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ 3,36,000 வந்திருக்கு. இதில் இப்போ நம்ம ப்ராஃபிட் பண்ண அமௌண்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். 27,091 ப்ளஸ் 15,000
764 plus 26,522 plus 1,11,215 plus 37,168, okay, divided by 3,36,000 நம்மளுக்கு வந்துச்சு, ஓகே, into 100. ஸோ திட்டத்திட்ட we made 64%, ரைட். ஸோ அப்போ நம்ம கேபிட்டல் அமௌண்ட் என்னன்றது 3,36,000 ஃபார் திஸ் என்டையர் மந்த். அதிலிருந்து நம்ம ப்ராஃபிட் பண்ணியிருக்க அமௌண்ட் வந்து பார்க்குறப்போ 2,17,760 நம்ம ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராஃபிட்டை நம்ம பர்சன்டேஜாக பார்க்குறப்போ we made 64%, பட் நம்மளுடைய டார்கெட் ஒன்லி 20%. ஸோ ட்ரேடிங்கில் எப்போவுமே மணியோடைய வேல்யூ பார்க்காதீங்க, நீங்கள் எடுக்கிற ட்ரேடோடைய வேல்யூ பாருங்கள். என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் மணி ஓடுறத பார்த்தீங்கன்னா ட்ரேடை க்ளோஸ் பண்ணிவிடுவீங்க ப்ராஃபிட்டில் இருந்தாலும். ஸோ ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்குன்னு ஒரு ட்ரேடிங் பிளானை க்ரியேட் பண்ணுங்கள். இதை தான் வந்து நம்மளுடைய ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேடிங் இன்ஸ்டியூட்டில் நம்ம சொல்லித்தரோம். ஹை ப்ராபபிலிட்டி இஸ் நத்திங் பட் யூ ஆர் டேக்கிங் ட்ரேட்ஸ் ஒன்லி ஆன் ஹை ப்ராபபிலிட்டி பிளேசஸ் அண்ட் செட்டப்ஸ். அப்படின்றப்போ உங்களுக்கு லாஸ் ஆகிற சுச்சுவேஷனும் கம்மி, லாஸ் ஆனாலும் ஜஸ்ட் 1% அது ஈஸியாக உங்களால் ரெக்கவர் பண்ணிட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ ஹேவ் $10, நீங்கள் 5 ட்ரேட் கன்சிகேட்டிவாக கன்சிஸ்டண்ட்டாக லாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு $5 போயிடும், இன்னும் கேபிட்டல் $5 இருக்கும். ஸோ நம்ம எடுக்கிற ட்ரேட் ஒவ்வொன்றுமே மினிமம் 1:2 அது இருக்கும். அப்படின்ற பட்சத்தில் மிச்சம் இருக்கிற 5 ட்ரேடில் நீங்கள் வெறும் 3 ட்ரேடு ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி ப்ராப்பராக நம்மளுடைய கான்செப்ட்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் எடுத்திங்கனாலே யூ வில் மேக் $6. ஸோ 6 + 5 $11. ஸோ நீங்கள் ப்ளோ பண்ண $5 வந்துடும், எக்ஸ்ட்ரா $1 வரும். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு சைக்காலஜியை பில்ட் பண்ணுறது ட்ரேடிங்கில். லாஸஸ் மட்டுமே பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு அது வந்து வெளியில் வரணும்னா நீங்கள் கேபிட்டலை இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது, உங்கள் ட்ரேடிங் பிளானை மாற்றக்கூடாது, உங்களுடைய கான்செப்ட்ஸை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது கரெக்டாக இல்லையான்றதை நீங்கள் நிறையா டைம்ஸ் வந்து கேஸ் ஸ்டடிஸ் பண்ணி பார்க்கணும். டெமோ ட்ரேட் பண்ணவே கூடாது, ஒன்லி லைவ் எக்ஸிக்யூஷன்ஸ். பண்ண முடியலனா ஹை அண்ட் சைட் பண்ணால் தான் உங்களுக்கு மார்க்கெட்டோடைய விஷயங்கள் புரியும். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஹை அண்ட் சைட் தான் பண்ணுவாங்க. நான் சொல்லிக் கொடுக்குறது இட்ஸ் பியூர்லி சயின்ஸ். இதில் வந்து சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ், இண்டிகேட்டர்ஸ், நோ எக்ஸ்டர்னல் சாஃப்ட்வேர்ஸ், நோ பேட்டர்ன்ஸ், நோ எஸ்எம்சி, நோ ஐசிடி, இது எதுவுமே இருக்காது. இட்ஸ் பியூர்லி சயின்சஸ். ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். எந்த அளவுக்கு ட்ரேடிங்கை ரொம்ப சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ப்ராஃபிட் பண்ணலாம். எந்த அளவுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறீங்களோ உங்களால் ப்ராஃபிட்டே பண்ண முடியாது. ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோ இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுடைய ட்ரேடிங் கெரியர்லேயே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் நீங்கள் இன்னும் ட்ரேடிங்கில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு என்ன மாதிரியான வீடியோஸ் வந்து உங்களுக்கு வேணும், என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஒரு ட்ரேடிங் எக்ஸ்பெக்ட் வந்து உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்ற மாதிரி விஷயங்கள் நீங்கள் ஏதாவது கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணிங்கன்னா I'll try to prepare those videos so that you can make use of it with your own trading plan. ஸோ இந்த பர்டிகுலர் எக்ஸல் வந்து உங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், எக்ஸல் நீடட்னு சொல்லிட்டு. ஸோ தட் உங்களுக்கு இந்த சைக்காலஜி அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பில்டிங் எக்ஸல் வந்து உங்களுக்கு நான் கொடுப்பேன். இஃப் ஐ ரீச் டு 100 likes டெஃபினட்டாக இந்த டாக்குமெண்ட்டை நான் உங்களுக்கு பின் பண்ணி வைக்கிறேன் என்னுடைய யூடியூப் கமெண்ட்ஸில். ஸோ தட் யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் இட். ஓகே, ஸோ நம்ம இன்னொரு நல்ல வீடியோவில் நல்ல கண்டென்ட்டில் உங்களை திருப்பி நான் வந்து சந்திக்கிறேன். ஓகே, until then, bye. It's Vignesh, High Probability Trading Institute CEO and founder. Thanks.